இன்றைக்கு மார்கழி 18ஆம் நாள். நேற்று ஆண்டாள் கண்ணனுடைய அப்பா, அம்மா, அண்ணனை எழுப்பினாங்க. ஆனா கண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையே. அதனால ஆண்டாள் ஒரு புது ரூட்டை எடுக்கிறாங்க. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான அவரோட மனைவி நப்பினைய எழுப்பினா அவ மூலமா கண்ணனை எழுப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. நப்பினையோட மாமனார், அதாவது நந்தகோபர் எப்படிப்பட்டவரா? மதம் பிடிச்ச யானைகளை அடக்குற அளவுக்கு வீரமானவரா. போர்க்களத்துல எதிரிக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடாதவராம். அப்படிப்பட்ட வீரரோட மருமகளே நப்பிண்ணையே, கதவை தரன்னு கேக்குறாங்க. ஏ பெண்ணே, வெளியே கோழிகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. மாதவி பந்தல் மேல இருக்கிற குயில்கள் எல்லாம் விடாம கூவிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? கந்தம் கமழும் குழலி, அதாவது நறுமணம் வீசுற கூந்தலை உடையவளே, உன் கையில விளையாடுற பந்து இருக்கே, அதை ஒரு இடத்துல வச்சுட்டு உன்னுடைய அழகான வளையல் அணிந்த கைகளால வந்து மகிழ்ச்சியோட இந்த கதவை திறக்க மாட்டியா? நாங்க உன்னுடைய கணவனை பாடுறதை கேட்டு நீயும் சந்தோஷப்படணும். தாயான நீ மனசு வச்சாதான் அந்த கண்ணன் எங்களை ஏறெடுத்து பார்ப்பான். அதனால நீ தான் எங்களுக்கு சிபாரிசு பண்ணணும்னு ஆண்டாள் நப்பிண்ணை பிராட்டி காலில் விழாத குறையா கெஞ்சுறாங்க. ஓம் நமோ நாராயணாய.